காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அணை கட்டுமானத்தின் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வது குறித்து மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவிடம் கர்நாடக அரசு விண்ணப்பித்திருந்தது. மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும், சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடையில்லை என்றும் மனு போட்டு மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. ஏற்கனவே கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை மதிக்காமல் டிமிக்கி கொடுத்துக்கொண்டு அடம் பிடித்த கர்நாடக காங்கிரஸ் அரசின் தலையில் தட்டி தமிழகத்தின் உரிமையை வாங்கி தந்திருக்கிறது காவிரி ஒழுங்காற்றுக் குழு. ஆனால் வழக்கம் போல பள்ளி செல்ல மறுக்கும் குழந்தை போல மீண்டும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி இருக்கிறது கர்நாடக அரசு. மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவோம் என்று ஒற்றை காலில் நிற்கிறது கர்நாடக காங்கிரஸ் கட்சி. அவர்கள்தான் அடம் பிடிக்கிறார்கள் என்றால், இங்கே இருக்கும் விடியா திமுக அரசும் அதை கண்டு கொள்ளாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நமது உரிமையை கூட, அதுவும் நியாயம் நம் பக்கம் இருந்தும் கூட மேகதாது அணை கட்டுவதை தடுக்க முடியாமல் வாய்மூடி மௌனமாய் இருக்கும் இந்த கொடுமை வேறு எங்காவது நடக்குமா? மேகதாது அணை கட்டப்பட்டால் பாதிக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடுதான். ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்ப்பையும் மீறி அனுமதி கோர கர்நாடகாவிற்கு உரிமை கிடையாது என்பது தெரிந்திருந்தும் இப்படி அணை கட்ட அடம் பிடிப்பதை பார்த்தால்தான் இங்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் திமுக ஏதாவது உள்ளடி வேலை பார்க்கிறதோ என்ற எண்ணம் மேலோங்குகிறது. மறைந்த கருணாநிதி முதல் தற்போதைய ஸ்டாலின் வரை, ஏன் அடுத்த உதயநிதி வரை திமுகவிற்கு விவசாயிகள் என்றால் ஆகாதுதான். அதனால்தான் இப்போது வரைக்கும் விவசாயிகள் நலனில் திமுகவின் சாதனைகள் என்று ஒன்றை கூட சொல்ல முடியாது. ஆனால் திமுகவும் விவசாய விரோத போக்கும் என்ற தலைப்பில் பேசச் சொன்னால் புத்தகமே போடக்கூடிய அளவிற்கு மணிக்கணக்கில் பட்டியல் போட்டு கிழி கிழி என கிழிப்பார்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள். அதிமுக ஆட்சியில் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் போராட்டம், 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டங்களில் போராடியவர்களுக்கு ஆதரவாக நின்றுவிட்டு இப்போது விவசாயிகள் மீது பொய் கேஸ் போட்டு கொடுமைப்படுத்தியதுதானே இந்த திமுக செய்த சாதனை. விவசாயிகள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த டெல்டாவே பாலைவனமாகும் அளவிற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கப் போகும் இந்த மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி அடம் பிடிப்பது ஏன்? கர்நாடக அரசுக்கு அந்த அளவிற்கு இடம் கொடுத்தது யார்? மேகதாது விவகாரத்தில் திமுக கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன்? கர்நாடகாவில் தன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்க நினைக்கலாமா இந்த விடியா திமுக? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.